சொல்லுகிறார், உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். நீ குறுகி போவதில்லை, உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆர்வத்தோடு கூட நம்ம பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே நல்ல பெருக்கத்தை ஏற்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் தனிமையாய் அவன் ஒருவனாய் இருக்கையில் என்ன செஞ்சாராம்? ஆண்டவர் அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அடுத்த பாடலை பாடுவோம். பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறதான தேவன் அவர். ஹல்லேலூயா. தாவீது இப்படி சொல்லுகிறார், நான் என் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றில் இருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ தாயின் வயிற்றிலே நாம் இருக்கும் பொழுதோ, இந்த பூமிக்கு நாம் வந்து விழுந்ததுக்கு பிறகோ எத்தனையோ மரண கண்ணிகள், துர்ச்சன பிரவாகங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் கூட கர்த்தர் நம்மை கிருபையாய் இதுவரை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மிகுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி
அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. அல்லேலூயா. அவயம் அனைத்தையும் ஆண்டவர் அழகாக வரைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய உருவம் அறிவார், நம் மண்ணென்று நினைவு கூறுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் அழகாக இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு விதங்களில் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்முடைய இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆண்டவர் அழகாக என்ன செய்திருக்கிறார், எல்லாமே பேராக வச்சுருக்கிறார் பாருங்கள். இல்லை ஒன்றுக்கு இன்னொன்று ஆல்டர்னேட்டிவாக என்ன செய்கிறார் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எதுவுமே ஃபால்ட் ஆகாதபடி ஆண்டவர் கிருபையாய் இதுவரை நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல நல்ல பெலனை ஆண்டவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாய் பாடுவோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்து எடுத்தீர் ஆண்டவரே. நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாய் தொடர்ந்து நாம் பாடுவோம். சிலுவை
எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவர் எல்லாருடைய நாவுகளும் கர்த்தரை துதிப்பதாக. மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலை ஆளுவதற்கு ஆண்டவர் சூரியனை படைத்தாரே, அந்த தேவனை நாம் இந்த காலை வேளையிலே மகிமைப்படுத்துவோமாக, துதிப்போமாக. இரவை ஆள சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்மையான நிலைமையை ஆண்டவர் நோக்கி பார்த்தாரே, நம்முடைய புறக்கணிக்கப்பட்ட நிலைமையை ஆண்டவர் நோக்கி பார்த்தாரே, கைவிடப்பட்ட நிலைமையை ஆண்டவர் நோக்கி பார்த்தாரே, நமக்கு உதவ ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்தாரே. நம்மை தாயின் வயிற்றிலே உருவாக முன்பதாகவே நமக்கு அவர் தேவனாயிருந்தார். நாமோ ஒரு சில கால சூழ்நிலையிலே தான் அவரை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் நமக்கு ஆண்டவர் எப்பொழுதும் தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நமக்கு மத்தியிலே இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் அதை காணவில்லை,
நாள் ஏற்ற வேளையிலே ஆண்டவர் நம்முடைய கண்கள் காணும்படி செய்தாரே, அந்த ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைச்சிங்கப்பா ஆண்டவரே. ஒரு சிறிய கிராமத்திலே ஆண்டவரே, ஒரு சிறிய ஒரு குடும்பத்திலே ஆண்டவரே அப்பா, யாருக்கும் அறிமுகமாகாத ஒரு சூழ்நிலை நாங்கள் இருந்திருக்கலாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட எங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்து, எங்களுக்கு ஒரு சபையை கர்த்தர் கொடுத்து, எங்களுக்கு என்று ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்களேப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு வேண்டி கொண்டதையெல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு, நம்ம கேட்கறதெல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு. நம்ம இங்கே இருக்கிற யாருமே இல்லை எனக்கு அவர் செய்யலைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மிலே எத்தனை பேர் ஆண்டவரே உங்கள் சித்தம் என்னப்பா நான் செய்கிறேன்னு சொல்லக்கூடிய மக்களை நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, உம்முடைய சித்தம் செய்வது எங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நீலம் தவிப்பது போல், வறண்ட நீலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. சொல்லுவோம், நீரே என் தேவன், நீரே என் தேவன். எஸ், நீரே என் தேவன். உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. உமது அன்பை அதிகாலையில் ஆண்டவர் மோசேக்கு சொல்றார், நீ அதிகாலையிலே எழுந்து காத்திரு சொல்லி கற்பலகைகளை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதிகாலையிலே அவர் சமூகத்திலே காத்திருக்க சொல்லி சொல்லுகிறாரே. காண செய்யும் கருணை நேசரே. மறுபடியுமாய் உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தின
ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமாக. நம்ம ஆசையை எத்தனையோ ஆண்டவர் நிறைவேற்றுறாரு. அவருக்குன்னு சொல்லி ஆசை இருக்கே, அவருக்குன்னு சொல்லி விருப்பம் இருக்கே. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அறிந்து கொள்ளவும் அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறாரே. திறப்பிலே நிற்பதற்கு, சுவரை அடைப்பதற்கு ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. அப்பா, நீங்க தேடுற நபர் நானா இருக்கட்டும்னு சொல்லி அர்ப்பணிப்போமா? ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய இந்த காலை வேளையில அர்ப்பணிப்போம். நமக்கு பிரியமானதல்ல, நாம் நமக்கே பிரியமுள்ளவர்களாய் நடவாமல் நம்மை ரட்சித்த ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பதற்கு இந்த காலை வேளை நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுவோமாக. ஆண்டவரே, எனக்கு பிரியமான இடத்துக்கு நான் போகிறேன், எனக்கு பிரியமான செயலை நான் அநேக நேரங்கள் அதை தான்ப்பா செய்கிறேன். ஆண்டவரே, எனக்கு எது பிடிக்குதோ அதை நான் செய்கிறேன்ப்பா. ஆனால் உமக்கு பிடித்த காரியத்தை ஆண்டவரே எப்பொழுதோ ஒரு நேரம் நான் யோசித்து பார்க்குறேன், ஆனால் அதை நான் செயல்படுத்துறது இல்லையே. இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா? அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமாக. இதுதான் புத்தி உள்ள ஆராதனை, இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஆராதனை. இப்படிப்பட்ட பலிகளிலே தான் ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். இந்த பலியை கர்த்தர் ஏற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நாங்கள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் எதை எங்ககிட்ட எதிர்பார்க்கிறீங்களோ அதை நாங்கள் ஆண்டவரே உமக்காய் வாழ்வதற்கும் செய்வதற்கும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களை ஆள ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுடைய ஆவியை நடத்த, எங்களுடைய குடும்பத்தை நடத்த ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.